பிஎஸ்சி நர்சிங் டாப் அப் டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணினான். ஃபுல்லாக ஃப்ரீ என்றபடியா ஐயோ பேமெண்ட் பண்ணி தான் எங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி கூட கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை. ஃபுல்லாக எங்களோட சக்ஸஸுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ளினி கிருபாகரன், இப்போ நான் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன் இப்போ கடந்த 5 வருஷமா. ஓகே, எந்த இன்டேக்குக்கு எந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க? நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சண்டர்லேண்ட் இன் லண்டன் கேம்பஸுக்கு பிஎஸ்சி நர்சிங் டாப் அப் டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணினான் இப்போ ஏப்ரல் இன்டேக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ சுனிசாக அப்ளை பண்ணீங்களோட, அதாவது எங்களோட கன்சல்டன்சியால் உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைச்சது, உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் நிறைய விஷயம் சொல்லணும் நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷனை பற்றி. ஏனெண்டா முதல் வந்து எனக்கு தெரியாது இப்படி ஒரு ஃப்ரீயாக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ செய்துடுவாங்களேண்டு. ஏனெண்டா பிஎஸ்சி செய்கிறது என்ற ஒரு ட்ரீமாக இருந்தால் அதுவும் ஸ்பெஷலாக யூகேயில். பிகாஸ் நாங்கள் இப்போ நர்சஸாக்கள் சரியான பிஸியாக இருப்போம். ஆனால் நாங்கள் வந்து யூகே போகணும், ஏன்னா யூகேல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான பாத்வே அதுவும் ஃப்ரீயாக செஞ்சு தரதுன்றது ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷனுக்கு வந்த பிறகு என்ன இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒர்க் ப்ரெஷரோடையும் நாங்கள் சில நேரம் மறந்தாலுமா அடுத்த ஸ்டெப் இதை செய்யணும்னாலும் நீங்கள் சரியாக எங்களை மோட்டிவேட் பண்ணி ஈவன் சில நேரம் எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரோடையும் கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்கும். என்னடா அவங்க கால் பண்ணுறாங்களோ இல்லை, ஆனால் நீங்கள் கால் பண்ணி ஒரு விஷயத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூ வருது நீங்கள் இதுக்குள்ளே செய்யுங்கோ என்று எங்களை மோட்டிவேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் தேங்க்யூ சொல்லணும். நான் என்ன கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் நர்சஸாக சரியான ஒர்க் ப்ரெஷரோட இருப்போம். எங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எல்லாத்து மனசுலையுமே இருக்குது தெரியும். எவ்வளோ ஒரு ப்ரெஷரான வேலை எப்படி இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாரும் அப்படி இல்லை, நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்குது. ஆனால் அதை வந்து செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை. அப்போ ஈவன் நிறைய பேருக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஐஎல்டிஎஸ் ஏன்னா இப்போ கடந்த காலங்களாக நிறைய ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அப்படி இப்படி நிறைய ஈவன் லாங்குவேஜை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியும் கூட இப்படி ஒரு சிலாக்கள் பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாம், மாஸ்டருக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ஓனாக செய்கிறது வந்து உண்மையாகவே நாங்கள் ஃபுல்லாக போய் கம்ப்ளீட் பண்ணிடல. ஆனால் உங்கள்கிட்ட வந்ததால் எங்களுக்கு என்னென்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் நான் சரியா இங்கே வந்து கண்டேன். நான் வந்து அதை மறந்தாலும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது எல்லாத்துக்கும் மேலே ஃபுல்லாக ஃப்ரீயாக நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு தந்தது. ஸோ அதை வந்து நான் வந்து தேங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்ட் எல்லா ஸ்டாஃபுமே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு அதுக்கு பிறகு அதை விட நான் இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கூட நான் வந்து ஓகே ஒரு கேர்லெஸ்ஸாக என்ன ஒரு லாங்குவேஜை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், இன்டர்வியூ என்ன செஞ்சிடலாம் தான் இருந்தோம். ஆனால் அதுக்கு பின்னுக்கும் ஒரு சப்போர்ட் தேவைன்றது நீங்கள் சொல்லித்தான், நீங்கள் தந்ததால தான் செஞ்சினேன். ஸோ இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் மோஸ்ட்லி இப்போ ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணுறதால இப்போ நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஈவன் ஃபியூச்சரில் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஸோ ஏதாவது ஒரு சஜஷனாக என்ன செய்யலாம்னு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? கட்டாயம். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக நிறைய ட்ரீம் இருக்கும். கட்டாயம் அப்ரோட் போகிறன்றது ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். உங்களோட பேர்லேயே இருக்குது நெக்ஸ்ட் லெவல் எஜுகேஷன். ஸோ அதன் அர்த்தம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஓ லெவலில் முடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும், ஏ லெவலில் முடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும், ஈவன் பிஎஸ்சி முடிச்சுட்டு மாஸ்டருக்கு என்ன செய்யலாம். ஸோ இங்கேன்றது ஓகே, ஆனால் ஒரு அப்ரோடுக்குன்றது கட்டாயம் ஒரு கைடன்ஸ் தேவை. ஸோ நீங்கள் அதை வந்து சரியாக சப்போர்ட் பண்ணி தந்திருக்கிறீங்க. ஸோ அந்த விஷயம் உண்டு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோன்னா ஓ இவங்க இவ்வளோ இடத்துலையும் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக போடுறாங்க, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் இருக்குமோ அப்படின்னு ஒரு தவறுதலாக நினச்சிக்கொள்ளினோம். ஆனால் மற்றதில் எனக்கு என்ன மாதிரி தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் லெவலில் ஃபுல்லாக ஃப்ரீஸ் தானே. அப்போ நான் அவைக்கு சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஸ்டாஃப் எல்லாம் ஃபுல் சப்போர்ட். மற்றது லாங்குவேஜும் ஈவன் நான் தமிழாக்களுக்கு மட்டும் இல்லை, சிங்களீஸ் கூட இங்கே வேலை செய்கிறீங்க. ஸோ நீங்களும் ஒரு நீங்கள் வேலை செய்தோன்றிருக்கீங்களே உங்களோட பாத்வேக்கான அதை தேடிக்கொள்ளலாம் இங்கே வந்து கதைக்கிறதன் மூலம். ஸோ லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வந்து ஸ்டாஃபோட ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட் பண்ணி கதைப்பினா. ஸோ நீங்கள் வந்து கதைச்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் ஃபுல்லாக ஃப்ரீ என்றபடியா ஐயோ பேமெண்ட் பண்ணி தான் எங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி கூட கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை. அதோட வந்து ஃபுல்லாக எங்களோட சக்ஸஸுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நல்லா ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச்.